நண்பர்களே, மோஸ்ட்லி இது ஏழாவது வீடியோ எதுன்னு கேட்டால், இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம் எதுன்னு கேட்டால், இந்த ஸ்வச்சா பிரீமியம் கொய்னா. இந்த பாருங்க, என்ன சார் கவரை காட்டுறீங்க? நிறையா இருக்குது உள்ள, பட் இது நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், அதனால் இந்த கவர் காட்டுறேன். நான் சாப்பிட்டேங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் தானே, அதனால் இதை அனுபவித்து தான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். கொய்னான்னு என்னென்னு கேட்டால், நம்ம தினைன்னு சொல்லுவோம்ல, அந்த தினை தான் கொய்னா. அப்போது இதில் என்னென்னு கேட்டால், எக்கச்சக்கமான நியூட்ரியன்ஸ் இதில் இருக்குது. பார்த்திங்கன்னா, ஒரு பாக்கெட்டு நிறைய நம்ம எடுத்து இதை பண்ணணும் போது, ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸ் அப்படிங்கிறதுல நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு கேட்டால், ஒரு நாளைக்கு இந்த ஒரு பாக்கெட்டில், ஃபுல் பாக்கெட்டில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 18 கிராம் இதில் வந்து புரோட்டீன் இருக்குது. ஒரு முட்டையில் எவ்வளோ இருக்குது? 6 கிராம். 3 முட்டை சாப்பிட்றதுக்கு ஈக்குவல் இது. அப்போ ஒரு 3 கப்பு இருக்குது இதில். இது அளந்தால் எத்தனை இருக்குது? 3 டம்ளர். அப்போ 3 டம்ளர் இதில் வந்து என்ன இருக்குதுன்னு கேட்டால், தினை இருக்குது. இது எந்த மாதிரி சார் சமைக்கிறது? சமைக்க தெரியல சார், அதனால தான் நாங்கள் பார்த்துட்டு விட்டுட்டு போகிறோம். இருக்கிற தாவரங்கள், இருக்கிற தானியங்களிலேயே ரிச் ப்ரோட்டீன் சொல்கிறான். அது மட்டுமல்ல, ரிச் ஃபைபர். இதில் வந்து ஃபைபரும் ரிச்சு, ஜீரணமும் ரிச்சு, அதே சமயத்தில் ப்ரோட்டீனும் ரிச்சு. அது மட்டுமல்ல, மதர் ஆஃப் ஆல் கிரைன்ஸுங்கிறான். சூப்பர் ஃபுட் ஃபார் எவரி ஏஜ். எல்லாருமே சாப்பிட்லாம், குழந்தையிலேருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இது வந்து ஒரு சாதாரணமான ஃபுட் அல்ல. இது வந்து என்னென்னு கேட்டால் ரிச்சு, நல்லா சாப்பிட வேண்டிய உணவு. இது அரிசி மாதிரி தான் சார். இது நல்லா தண்ணியில் ஊற வச்சு அலாசி, நல்லா தண்ணி வந்து அலாசும் போது அந்த கலர் மாறணும். இது எப்படி இருக்குன்னு கேட்டால், தண்ணியை அலாசும் போது இது கலர் வந்து பச்சை கலரில் இருக்கும். ஆனால் இந்த ப்ராடக்டில் பச்சையும் இல்லை, மற்ற தானியங்கள் இருக்கிற பச்சையும் இதில் இல்லை. அப்போ இது எப்போ ஏற்படுதுன்னு கேட்டால், இது ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ப்ராடக்ட். நீங்கள் அலாசிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு, அந்த ஊற வச்சதை வந்து வடித்து எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம், 1 டம்ளர் தண்ணிக்கு, 1 டம்ளர் கொய்னாவுக்கு, அதாவது தினைக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நீங்கள் குக்கரில் வச்சு ஒரு 10-15 நிமிஷம் ஸ்லிம்மில் வைக்க சொல்கிறேன். 15 நிமிஷம் நீங்கள் ஸ்லிம்மில் வைக்கணும். நான் வச்சுருக்கிறேன், ஸ்லிம்மில் வைக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விசில் அடிக்குதான்னு பார்த்துட்டு ஒரு 3 அல்லது 4 விசில் விட்டுச்சுன்னா பளபளன்னு வந்துடும், அரிசி மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு வேணாலும் சாப்பாடு மாதிரி போட்டு சாப்பிட்டுக்கலாம். நான் யூஸ்வலாக என்ன செய்கிறேன்னா, இந்த வெயிலுக்கு அனுபவித்து சாப்பிட்றேன். மத்தியானம் வந்து என்ன செய்கிறேன்னா, தயிர் கொஞ்சோண்டு மோர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தயிரோட, அப்புறம் கொஞ்சம் உப்பு, நம்ம அரிசியும் உப்பு, இந்த தினை சாப்பாடு அப்படி என்னமா டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா? அவ்வளோ டேஸ்ட்டு, சாப்பிட இன்பமாக இருக்குது. அப்போது அவ்வளோ அற்புதமான ஒரு ப்ராடக்ட். ஒரு டம்ளர் இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டால் 6 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது ஒரு டம்ளர் தினை சாப்பிடும்போது. அப்படி நல்லா யோசித்து பாருங்க, 6 கிராம் ப்ரோட்டீன் உள்ள ஒரு அற்புதமான ப்ராடக்ட். அது மட்டுமல்ல, தானியங்களின் அரசின்னு இதுக்கு பேர். 5000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது இருக்குது. கம்பு ராகியெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி வந்து இது இருக்குது. இதுதான் வந்து என்னது, இது வந்து பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது இந்த தினையை. இன்னும் நிறையா கவிஞர்கள் சொல்கிறாங்க, தேனோடு திணையும் அப்படி நிறையா சொல்கிறாங்க. அதனால் தேனோடு கலந்த தென்னமுது, அதனால் இது வந்து தேனில் கலந்து சாப்பிட்லாங்கிறாங்க. அதனால் ஃபஸ்ட் கிளாஸ் ப்ராடக்ட். இதை தயவு செய்து எல்லோரும் வாங்க. இதனுடைய விலை 275 ரூபா போட்டுக்குது. பட் நமக்கு இது 182 ரூபாய்க்கு கிடைக்கும். ஒரு பாக்கெட் விற்றா 93 ரூபா கிடைக்குது. ஏன் சார் பண்ணக்கூடாது? இதை வாங்கலாம், சாப்பிடலாம், விற்கலாம், மக்களுக்கு சத்துமானமான உணவை கொடுக்கலாம். நீங்கள் ஆரம்பிங்க. அடுத்ததாக உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறது இந்த எனர்ஜி விட்டா ப்ளஸ். இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் ஃபுட்டுங்கிறான். என்ன பண்ணணும், இதை வந்து ஒரு அற்புதமாக சொல்லியிருக்கிறான். இதனுடைய விளக்கம், இது எப்படி செய்யணுங்கிறத அருமையாக சொல்லியிருக்கிறான். ஒரே ஒரு கப்பு அல்லாவிட்டால் ஒரு டம்ளரில் பால் எடுத்துக்கலாம். அது சூடாகவும் இருக்கலாம், கூலாகவும் இருக்கலாம், அல்லது மோராப்பாடு இருக்கலாம். அதுக்கு என்ன செய்யணும், 2 டீஸ்பூன் வந்து என்ன செய்ய சொல்கிறான், அதுக்கு வந்து 2 டீஸ்பூன் இந்த பவுடர் போட்டால் போதும். இல்லை சார் நான் 3 போடலாம், ரொம்ப ருசியாக இருக்கும். அதே மாதிரி இது என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த கலக்கி விட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். பெரியவங்க சாப்பிட்டா இது வந்து 2000 கலோரி கிடைக்குதுங்கிறாங்க பெரியவங்களுக்கு. குழந்தைங்களுக்கு என்னென்னு கேட்டால், அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதில் இருக்குதுங்கிறான்.
அதாவது போன்விட்டா இருக்குது இல்லைங்களா, அதே கம்பெனி தான். பட் எனர்ஜிவிட்டா ப்ளஸ்ஸாக நமக்கு கொடுக்குறாங்க. இதில் கெமிக்கல் கிடையாது, கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட். நீங்கள் யாருக்கு வேணாலும் என்ன செய்யலாம், சாப்பிட கொடுக்கலாம். குழந்தைக்கு இது சாப்பிட்டுச்சுன்னா ருசியாக சாப்பிடும். தயவுசெய்து விலையை பார்க்காதீங்க. 275 ரூபா போட்டிருக்கு, நமக்கு வெறும் 222 ரூபா தான். இப்போ நீங்கள் வாங்கி மக்களுக்கு கொடுங்க. தொடர்ந்து பியூசிக்காரங்க, அதே மாதிரி டிஸ்பிளே வால்காரங்க, நம்ம லீடருங்க இதை ப்ரொமோட் பண்ண வேணும்னு கேட்டுட்டு, காரணம் என்னென்னு கேட்டால் ஆர்சிஎம் பிஸ்னஸில் பொருட்கள் இருக்குது, அதை உபயோகப்படுத்த தெரில, அதனால் வாங்க மாட்டேறீங்க. இப்போ இதெல்லாம் டிப்போவில் நிறையா இருக்குது. தயவுசெய்து நீங்கள் ஆர்டர் போட்டு எடுங்க. ஃபுல் ட்ரக் போட சொல்லியிருக்கிறோம். போட்டிருந்தாருன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து பெரிய அளவில் சேல் பண்ணலாம். உள்ளபடியே ஆர்சிஎம்ஐ நம்ம தமிழ்நாட்டில் நம்பர் 1 கொண்டு வருவோம். ஜெய் ஆர்சிஎம் நண்பர்கள்.